எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வெற்றி சரியாக வசீங்கிறது தெரியவே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது நான் காரணமாக இருந்தது தெரிஞ்சது அது ஆடிஷனா. அதுக்கு வந்து வெற்றி சார் ஓகே பண்ணுவார்னு சொல்லிட்டு வெற்றி சார் தான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணார். ரொம்ப தேங்க்யூ வெற்றி சார். ஜிவி சார் என்னுடைய ஹீரோ. அந்த ஜஸ்ட் நான் தேங்க்ஸ் ப்ளஸ் ஜிவி சாருக்கு. கிங்ஸ்டன் கூப்பிட்டு எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்காக ஜிவி சார் ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. ஒர்க் பண்ண கூட கோ ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்த அண்ணன் பேசுகிறேன். அது நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் வணக்கம். நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நிறைய பெரிய வெற்றி படங்களுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஹீரோவாக வேலை பார்த்த நண்பர் சகோதரர் சொக்கலிங்கம் இந்த படத்தில் ப்ரொடியூசராக இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எங்களுடைய இந்த படத்துக்கு விஷஸாக இருந்து எல்லாத்தையும் விஷ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து எங்கள் இயக்குனர் வெற்றிமாறன் சாருக்கு அந்த சொக்கலிங்கம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கட் சிவத்துவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஜிவி சார். ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது சார். ஆனால் என்னோட ஃபஸ்ட்டு படம் மகிமாறதை நீங்கள் எங்களுக்காக 2 பாட்டு எனக்கு பாடி கொடுத்தீங்க. அதில் மந்த்ராவிட பாட்டியன் சார் பாடி கொடுத்தீங்க. ஸோ அப்போ எப்படியாவது உங்களை நேரில் பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணிங்க சார். இந்த படத்தோட இதை பற்றி அடுத்த ஆடியோ நினச்சி உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கவின் சார். கவின் சார் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்கள் க்ரோத் வந்து நான் எப்போலேருந்தே அதாவது நீங்கள் க்ரோ ஆகிறத தாண்டி நான் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்து இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து நின்று நடிக்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு வந்திருக்கேன். நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா மேடம் நான் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு இந்த படத்தில் அங்கங்கே எனக்கு டைலாக்ஸு ஏதோ கம்ஃபர்டபுளாக நிறைய சீன்ஸ்லாம் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆண்ட்ரியா மேடம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்ஸ் மேடம். தென் டைரக்டர் விக்கி. நான் அவரை பற்றி நிறைய பேசணும். ஸோ இப்போ டைம் இருக்காது. ஸோ கம்மியாக சொல்லிடுறேன். அவரோட இன்ஸ்டா ஐடி வந்து சின்ராஸ். 21ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. அப்புறம் வெற்றி சார் நான் ஃபஸ்ட்டு வெற்றி சார் முன்னாடி நடிச்சு காட்டணும்னு சொல்லி ஒரு ரொம்ப ப்ரிப்பேர்லாம் பண்ணி ரெடியாக இருந்தேன். இது வரைக்கும் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ண நினச்சி சார் முன்னாடி நடிச்சு காட்ட முடியல. பட் நான் சாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து மாஸ்கோட ஃபஸ்ட் டே ஷூட்டில் தான். சார் வந்து இந்த ஃபஸ்ட்டு கிளாப் அடித்து ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறதுக்காக வந்தாங்க. நான் வந்து நடிச்சு காட்டலாம் நினச்சேன். பட் ஃபஸ்ட் ஷாட் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சார் முன்னாடி எப்படியாவது நடிச்சணும்னு சொல்லி ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 2 நாள் நம்மளுக்கு எல்லாமே லேட்டாக தான் நடக்கும், ஆனால் நடக்கும். அது மாதிரி இன்னொரு நாள் சார் முன்னாடி நடிச்சு காட்டும் போது நானே போய் கேட்டால் நல்லா நடிச்சான்னு கேட்டால் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சார் இந்த டபுள் கேமரா செட்டப்பில் நான் எதுவும் ஓவர்லாப் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டேன். சரி இல்லைப்பா அதெல்லாம் நல்லா தான் பண்ணேன்னு சொல்லுவார்னு நினச்சேன். ஆனால் சார் வந்து ஓவர்லாப் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ரொம்ப கேட்பேன் அப்படின்னு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 10 ஸ்டெப்ஸ் பேக். அதுலேருந்து நிறைய வாட்டி சார் முன்னாடி நடிச்சிருக்கேன். நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னதில்லை, அதே மாதிரி நல்லா நடிக்கலைன்னு சொன்னதில்லை. அந்த செகண்ட் உள்ளதை வந்து நல்லா எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அப்படியே நான் வந்துடுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் வந்து நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லுவோம். நான் சொன்னால் சொல்லிகிட்டே இருப்பேன். டென்ஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். And all the cast and crew, I am extremely happy for all of us that all the hard work, all the sleepless nights, all the efforts that we have put into this film, it's finally happening. In few days you'll all get to see the film. So it's truly special. I was waiting for the guests to arrive, but I think they're going to come in sometime. I'm looking forward to meet ஒரு அரசியல்வாதி ஒரு ரொம்ப ஃபன்னாக வர மாதிரி ஜாலியாக இருந்தது. கடைசியில் ஒரு ஷூட் பண்ணோம். இந்த யூனிட்டை சிரிச்சாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரெட்டிலுக்கு ஒரு சீன் பார்த்தேன். ரெட்டில் உன்னோட சமைச்சிங்க கொண்டு இருக்குது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கேமராமேன் சார், ஆர்டிஸ்ட் சார் எப்படி இருந்தது? நான் கூட கேட்டேன் கண்ணு கெட்டு போச்சான்ட்டு. எப்படி சார்? அதான் இதோ பார்க்குறாங்க ஆண்ட்ரியா. அவங்க வந்து இந்த படத்துல இருந்து இனிமேல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்ட்டாக படிச்சு சொன்னாக்கா தெரியாதா?
கவின் படம் கொஞ்ச நேரம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அப்படி சொன்னேன், அவருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. மொத்தமாகவே நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். கஷ்டப்படல இந்த படத்தில். மறுபடியும் சொல்ல கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து இன்னைக்கு திரைப்பட ரசிகர்கள் எல்லாம் தெய்வம்னு சொல்லிட்டீங்களே. உண்மைதானே சார்? உண்மைதான். உலக சினிமாவிலே ரசிகர்கள் தெய்வம்னு சொன்னேன் நீங்கள் தான். அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்து வந்து இயக்குனர் வெற்றிமாறனை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு இந்த மாஸ்க் திரைப்படத்தை தம்பி விகர்ணன் இயக்கியிருக்காரு. எனக்கு விகர்ணன் பேர் கேட்டவுடனே முக்கியமாக என்னன்னா அந்த பேருக்கு தான் நான் வந்து தம்பி பார்க்கணுன்னே நினச்சேன். ஏன்னா விகர்ணன் என்பவர் மகாபாரதத்தில் கௌரவருடைய சேர்ந்தவன், துரியோதனுடைய தம்பி. அவன் வந்து தருமனை விட சிறந்தவனாக கிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பேரை கௌரவர்கள் பேரை யாரா வச்சிருக்கிறது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அந்த பேர் பிடிச்சது. ஏன்னா வந்து கௌரவர்கள் வில்லனாகவே காட்டுற ஒரு சமூகத்தில் அவன் வந்து அந்த பேரை வச்சது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அந்த குடும்பத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து உலக சினிமாவிலே வந்து எம்ஆர் ராதா மாதிரி ஒரு, அதாவது மதராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன், அந்த கேரக்டரை இதுவரைக்கும் யாரும் ஃபீல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை ஒரு மாஸ்டா பயன்படுத்துறது வந்து தமிழ். வெற்றி சார், ஹாய் சார். கவின், ஹாய் கவின், தேங்க்யூ தேங்க்யூ. இந்த படம் ஆரம்பிச்சிலிருந்து இந்த படம் எப்படியாவது வெற்றி பெறணும், ஹிட் ஆகணும், அது மட்டும்தான் எனக்கு எண்ணமாக இருந்துச்சு. நேற்று வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருப்பேன், இந்த படம் எப்படியா ஹிட் ஆகிடணும், பண்ணுற உழைப்புக்கெல்லாம் வந்து பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி 2 மணி 2:10 இது வந்து சால்வ் ஆகிடுச்சு. 2:10 அது வந்து ட்ரெய்லர் பண்ண பிறகு, ரிலீஸ் பண்ண பிறகு நிறைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் ரிலீஸ் ஆன ஒரு கரெக்டாக 5-6 நிமிஷத்துக்கு தெரிஞ்சோம் இந்த படம் ஹிட் ஆகிருக்காது. ஏன்னா நிறைய ஹார்ட்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா ஹார்ட்ஸ் வரவே வராது. ரிலீஸ் ஆன நிமிஷத்துலேருந்து ஃபோன் கடற்கரை ஹார்ட்டாக வந்து விழுந்துகிட்டே இருக்கு. ஹிட் ஆகிடும் உங்களுக்குடா அப்படின்னு நினச்சேன். ஆனால் வருதுக்குள்ளே சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அது ஓகே, ட்ரைலர் நல்லா இருக்குது. ஆனால் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. அது வந்து விக்ரமன் டைரக்டரும் அவரோட மென்டர் வெற்றி சார் தான் சொல்லணும் வந்து படம் எப்படி இருக்குங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கவின் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரியலி ஹாப்பி. ஏன்னா கவின் சார் வந்து வருவதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அவர் விக்ரமனோட மட்டும் பேசுவார், ஷோ ஸ்பாட்டில் வந்து நிற்பார். எப்படி நடிக்கிறாரு, எப்போ எடுத்துக்கிறாரு, எப்போ அந்த ஸ்கிரிப்டை வந்து படித்தாருலாம் தெரியாது. வருவார், நடிப்பார், போயிடுவார். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி இப்பொழுதுமே இருக்கும். ஸோ டெய்லி உங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். அண்டே மேடம் சூப்பர். இந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் பண்ணாத ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் ரிவீல் பண்ணவும் முடியாது. ஆனால் இந்த படத்தை வந்து ஸ்டன்னிங்காக இருப்பீங்க, அதுக்கு நான் உத்தரவாதம். நீங்கள் டப்பிங்காக பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரியலாக பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க. ஹீரோயின் மேடம் முருகானி, முதல்ல கேமராமேனுக்கு வந்து ஹீரோயினை பிடிக்கணும். உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. படம் ஃபுல்லாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. சூப்பர். ஓகே வெற்றி சார். இந்த படத்தில் கலை இயக்குநராக அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஷட்லிங் அவர்களுக்கு என் முதல் நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதோடு இந்த படத்தினுடைய இயக்குனர் ஒவ்வொரு சீனுக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டு அவருக்கு தகுந்த மாதிரி அந்த சீன் அமைப்புக்கான ஒரு பேக்ராப் அமைச்சு கொடுத்தேன். எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க டைரக்டர் சார். ஒவ்வொரு நாளும் பயந்து இந்த படத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்துக்கு நான் ஒரு கலையேற்றராக பணியேற்றிருக்கேன். அது மனசாட்சி சார். உங்களை தான் ஃபர்ஸ்ட் நான் பேசணும். ஐயோ நல்லா கலக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நாங்கள் கட் பண்ணி தூக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களை நான் தனியாக வெளியே மீட் பண்ணுறேன் சார். அப்படியா மேம்? தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பி.
லேசாக பேசிக்கிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு, அதாவது வெற்றி சார் வந்து நிறைய டைம் ஏமாத்திட்டா தான் நினைக்கிறேன். அவர் ட்ரையாக பண்ணி ஒரு மாதிரி போர் அடிச்சு எப்போ ஏதாவது நல்ல மாதிரி என்கேஜாக கொடுக்குமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும் மனசில். அது வந்து ஒரு ப்ரொடியூசர் பக்கத்தில் நின்று டக்குனு ஒரு படத்தை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு சார். நன்றி சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய நன்றி. இல்லை உண்மையிலே இருக்கு, இந்த என்கேஜை பார்க்கும்போது தெரியுது சார், மாஸ்க் வந்து மாசாக வந்திருக்கு சரிங்களா. அதான் உண்மை, ஏன்னா எனக்கு தெரியும். எனக்கு அது வந்து எந்த அளவுக்கு அவர் உண்மைன்னா கிட்டத்தட்ட ட்ரெயிலரில் எல்லாருக்கும் தெரிஞ்சுருந்தேன் எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லை, இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கியமான ஜானர் நடந்திருக்கு. ஜிவி சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ஆரம்பிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட அசுரன், அதுக்கப்புறம் எனக்கு இந்த 2ஆம் படம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பி சார். கிட்டத்தட்ட அசுரனில் வந்து நான் ரொம்ப மெல்ட் ஆகி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். அந்த தனுஷ் சார் வந்து காலில் ஒரு சீக்வன்ஸு சாரி சார், அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், சொல்லக்கூடாது. முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்கண்ணன், சொக்கண்ணன், ஓனர் ஆந்திரேபனன், வெற்றிமாறன் சார், கவி எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்க்கறதுலாம் பெரிய பெரிய தலையாக்குது, என்ன பேசுறதுன்னு தெரியல. முதல்ல விக்கண்ணன் கிட்டேருந்து போயிடலாம். இந்த படத்தில் ஆமாண்ணே, இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் அவங்க என் சீனை ரசிச்சு ருசிச்சு உள்ள டீப்பாக போய் ஷூட் பண்ண உடனே நானும் அப்பப்போ சொன்னேன், இவனை இது வெற்றி படம் சார் பண்ணண்டா, நீ இந்த மாதிரி படம் எடுத்துருக்க அப்படின்ட்டு. ஆமாம் இல்லை, அப்போ இன்னொரு 4 டேக் போகலான்ட்டு எக்ஸ்டெண்ட் ஆகலை. அது படம் பார்த்தா தான் தெரியும். விக்கண்ணன், உனக்கு ரொம்ப நன்றி இதை வாய்ப்பு கொடுத்ததுக்காக. இந்த படம் உனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆதி ராஜசேகர் சார் பற்றி சொல்லுவானா, நான் ஒரு படம் 3ஆம் படம் பண்ணேன், நெட்ரிக்கன் ருத்ரன், இது 3ஆம் படம் சார். அவரை பற்றி நம்ம எதுவும் சொல்லணும்னா இயக்குனர் சங்கர் மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் கேமராவில். சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. பவன் வந்து எனக்கு 20 வருஷமா தெரியும் தலை. நான் ஒரு டான்ஸர் தலை, பெரிய டான்ஸர். உண்மையை அவர்கிட்ட கத்தியை கடப்பாடியை கொடுத்து சார் வில்லனாவே கவுச்சிருக்கீங்களா சார், பெரிய டான்ஸர் சார் அவரு. ஆனால் கத்திலாம் வச்சுட்டு கத்தாம ஒரு விருதனம் பண்ண பத்தியாகி என்ன சூப்பர் விட ரொம்ப சந்தோஷம். டானி சார் இருக்காரு, ப்ரொடியூசர்லாம் ப்ரொடியூசர் அவரு, ப்ரொடியூசர் சூப்பர் ஸ்டார் சொல்லுவேன் சார். நானும் வீரத்தை அரிசிட்டுலாம் வந்துடுறாங்க. ஆமாம், அதே 5ஆம் நம்பர் தெருதான். ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து 4 ஷீட்டு 6 ஷீட்டில் முன்னாடி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் 24 ஷீட் அடிக்கிற அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடியில் எங்களுக்குலாம் ஒரு ட்ரீம். அப்போ நான் மிரான் சப்ஸ்டியூட் டான்ஸ் சார்லேருந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு எல்லாருக்கும் அவர் தான் ஒரு வழிகாட்டி மாதிரி சொல்லுவேன் நான். கதிரேசன் சார் வணக்கம் சார். வேற பற்றி பேசுறது ஜிவி தமிழ் சினிமாவின் வைரம் மாதிரி நீங்கள் என்ன ஏற்கனவே 2 நேஷனல் அவார்டுல. ஆமாம், இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் தான் நினைக்கிறேன். என்ன தேங்க்யூ சிவகண்ண. ஆமாம் தெரியுமா, சரி தேவு மாமா கூட சொல்லிக்கலாம். சேது மாமா வந்து அவர் வந்து அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவங்க எனக்கு நம்ம நடிக்கிறதுலாம் ஒரு பாராட்டுறதுன்னா அது சேது மாமாவை தான். நம்ம நடித்து ஒரு ஷூட் பண்ணாலும் அது அவங்கள்ட்ட தான் வரும். ரொம்ப நன்றி. அவ்வளோ ஒரு படம் பண்ணேன், வாழ்க்கையிலேயே யதார்த்தமாக பார்ப்பல, நடிப்புலேயும் யதார்த்தமாக பார்ப்பல. நான் எப்படியாவது எங்கள் டேரக்டர்கிட்ட கோத்துன்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த டிஆர் நான் கோபி கிட்ட பொண்டாட்டியில் சண்டை போட்டால் எப்படி காலில் போயிருந்துட்டு அழகாக சொன்னீங்க. நான் நேற்று கூட சண்டை போட்டு இந்த வீடியோ காமிச்சேன். சிவதண்டை பாரு இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு, எப்படி காலில் போயிருந்துட்டு தயவு செஞ்சு காலில் நீ ஃபஸ்ட்டு காலில் விடான்னு சொன்னா என்ன. அந்த வீடியோலாம் பார்த்தா கோர்ட்டில் பார்த்து டைவர்ஸே வாங்க மாட்டாங்க இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது மாமா, சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ லான்ச் வந்து முக்கிய காரணம்னா சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து என் சம்மந்தமாக எதுவும் வர வேண்டாம், பட் ஒரே ஒரு படம் இருக்குது, அந்த படத்தோட ஆடியோ லான்ச் போட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி. மாஸ்க்கு எதுனா அந்த மாஸ்கோட ஐடியா அப்போ பேசும்போது சொன்னார், இந்த படத்தில் இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்காங்க கதையை. கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாகவே இருக்குது. இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றதே தெரியல. சார் நீங்கள் எப்படி இந்த படம், அதனால தான் உங்களை கூப்பிட்டு ஆடியோ
அதான் சொன்னார். அதோட இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமாக யோசிச்சது யார் அப்படின்னா விக்ரன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அப்போ தான் சொன்னேன், கவின் தான் சொன்னான், ஆனால் ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இல்லை இதை யோசிச்சதோட மூஞ்ச பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸ் போகும்போது தான் பார்த்தேன். இவன் வந்தா பார்த்து எல்லாமே மேட்ச் ஆகுது, எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொல்லி இதை அப்படியே எடுக்க முடியாது சார், எப்படி சார்னா இல்லை சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் இருக்கணும். இவன் சொல்கிறதே இவ்வளோ வரைக்கும் இவன் நிறைய சொன்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா விக்ரமன் விக்ரமன் இந்த மாதிரி பயங்கரமாக யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லி இவ்வளோ பெரிய டைரக்டரை ஏமாத்துறது அதோட அதுதான் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் அது அப்படி இப்படி இப்போ கொஞ்சம் நடுவில் எல்லாத்துக்குமான படமாக மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. உனக்கு அது ஒரு கஷ்டம் இருக்குல்ல. ஓகே. அப்புறம் நிறைய இந்த படத்தை பற்றி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்பப்போ சொல்லுவான் படத்தை பற்றி. சொல்லும் போதெல்லாமே நான் அவங்ககிட்ட சொன்னது ஒன்று தான், எனக்கு இந்த படத்தை சம்மந்தமாக நான் கேட்டது பார்த்தது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது. எதுவுமே ரெகுலராக இந்த ஃபார்மேட்டாக அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு ஃபிலிமு. பட் அந்த படத்தில் ஒரு நிறைய அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு, எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு தோணலை அப்படின்னு. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா தோணாமல் இருக்கிறது சம்டைம்ஸ் நல்லா தான் ஏன்னா ரொம்ப ஒயில்டாக யோசிச்சிருக்கான். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அதனால் இது எப்படி எனக்கு நாங்கள் கொஞ்சம் பிக்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன், பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டீம் ஸோ அதில் ஒரு பகுதியாக ஐ திங்க் நான் லாஸ்ட் மினிட்ல தான் ஆட் ஆனு நினைக்கிறேன் அந்த ஃபிலிம்குள்ளே. வெற்றி சொல்லி சார், கிங்ஸ்லின் சார், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்ட்ரியா. அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆன, அவங்க சிங்கராக ஃபஸ்ட் டைம் ஹாரிஸ் ஸ்டுடியோவுக்கு மீட் பண்ணி அவங்க அன்னியனில் பாடும்போது நான் இருந்தேன். அன்னைக்கு நானும் அவங்களும் தான் அன்னியனில் சேர்ந்து பாடினோம், ஒரே ஆல்பமில் பாடினோம். ஐ ரிமெம்பர். அப்போ அவங்க ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் பாடும்போது அவங்க லேடி ஆண்டாரில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கல்ச்சுரல்ஸ் அப்போயே அவங்க பயங்கர ஃபேமஸ். அவங்க அதுக்கப்புறம் அவங்க சிங்கராக அவங்க ஒரு ஸ்டேஜ் அவங்க லைட் மியூசிக்கில் பாடும்போதும் காம்படிஷன் அவங்க ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்குலாம் இருக்கும். ஸோ அப்போதுலேருந்து எனக்கு அவங்களுக்கு தெரியும். அண்ட் தென் அன்னியனில் அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற அன்றைக்கி நான் இருந்தேன். ஸோ ரெண்டு பேருமே பாடின ஹாரிஸ் மியூசிக்கில். ஸோ இப்போ அவங்க ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு. ஸோ ஷி ஸ்டார்டட் வித் திஸ் ஃபிலிம். ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் ஹர். அவங்களுக்கும் சொக்கலிங்கம் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசராக இந்த படம் டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும், ஒரு கலெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிமாக அமையணும். அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய படங்கள் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெற்றி அவருக்கும் திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஒன், என்ன சொல்கிறது, அந்த பவன் சொன்னார் கடையை பல கடைகளை திறப்பாரு அப்படின்னு. ஸோ கடையை திறந்துடலாம் இந்த படத்துக்கு அப்புறம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு வெற்றி. அதுக்கப்புறம் டிரெக்டர் விக்ரமன். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி விக்ரம். ருஹானியோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம், விக்ரமன் ஃபர்ஸ்ட் படம். அண்ட் சொக்கு சார் வணக்கம். சொக்கு சாரோட முதல் படம் ஆஸ் அ ப்ரொடியூசர். அண்ட் ஸோ with all your blessings, hopefully it will be a grand success. None of this would have been possible without the mentorship of our dear sir, Mr. Vetrimaran. அவர்தான் grand puppet master மாதிரி. நாங்கெல்லாம் like his little puppets. But thank you for everything. GV சொன்ன மாதிரி we actually go long way back. And in the album, just he's hit it out of the park. Really, I think it's recent album. Of course, Amaran is very beautiful, but it is just a fun album. It's one of your most fun albums, and I really think youth oda bayangama connect agum. RD sir oda pama shoot panna அந்த படத்தில் எல்லாரும் அழகாக இருப்பாங்க, அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ தேங்க்யூ சார்.
And of course, thank you to all my co-actors. My direction team and Saroda ADs especially who came, and Udaya bro, Nagaraj bro, Ajit, Priyanka, Lingesh, thank you so much. நீங்க எல்லாருமே சீக்கிரமா படம் மாட்டிடுவீங்க. பாலா ப்ரோ சார், சாரி சார், எடிட்டிங் வந்துகிட்டே இருக்கேன் சார். மேம், இங்கே நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். இட் வுட் ஹேவ் பீன் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சார்கிட்ட ஸ்கிரிப்டை கொடுக்க போகிறேன்னு சொன்னோடனே இது நிஜமாக நடக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா மொக்க வாங்கத்தில் வேர்ல்டு கப் வாங்கினாங்க. ஸோ சார் படித்தார். தென் everything fell into place and I'm forever grateful. Thank you. And Chokana, thank you so much. Chokana, மோதிர கையில் கூப்பிட்டு வந்துடுற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டா மோதிரத்தை கைக்கு கொடுத்து படம் பண்ணுறாரு. ஸோ தேங்க்யூ Chokana. நீங்கள் நிறைய பேர் வளர்த்துட்ருக்கீங்கண்ணா. நீங்கள் நிறைய இயக்குனர் வரணும். உங்கள் கோபத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது எனக்கு எப்பவுமே புரியும். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தினம் காலையில் நீங்கள் எனக்கு அந்த முருகன் ஃபோட்டோ என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் அந்த முருகன் ஃபோட்டோ வரும்போது ஓகே காம்டவுன் ஆகிட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே சார், ஆதி சார், சார் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர்ஸ் டிலைட் சார். நிஜமாவே சார். அண்ட் அதோட ட்ராக் ரெக்கார்டு என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். நீங்கள் லெஜண்ட் சார். நீங்கள் அண்ட் சார் வந்த உடனே என்ன ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவார். அது எதுவும் அது நடக்கலைன்னா அது ஐ டோன்ட் ஃபீல் கண்டென்ட் அபவுட் த டே. அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்க மாட்டேன் நான். அப்போ திட்டினோடனே அப்போ ரொம்ப ஜாலியாகிடுவார். தேங்க்யூ சார், லவ் யூ சார். சார் நீங்கள் யூ டுக் கேர் ஆஃப் மீ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெல்சன் அண்ணா, நீங்கள் ஒரு ஜானர் தெரியுமாண்ணா? நெல்சனிசம், நெல்சனிஸ்டிக், நெல்சன் ஹீரோ. அதாவது உங்கள் பேர் மட்டும் போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக விட்டுடலாம். அவ்வளோ கடமைப்பட்டிருக்கேன் நான். நிஜமாவே அவ்வளோ கடமைப்பட்டிருக்கேன்னா இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க. இதுதான். ஸோ இட் would be a super surprise for all of you. நான் படத்துக்கு மட்டும் தான் நினச்சேன். மேடை பேச்சுக்கும் அவர் தான் அவர் விட்டதெல்லாம் இவர் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப நல்ல மென்டார் சார். ஒரு நாலு பின்ன நான் படம் பண்ணாலும் எனக்கு மென்டார் ஆகிடுங்க சார். ப்ளீஸ் ஐ நீட் இட் சார். இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது. நான் நிஜமாகவே ஊருக்கு போகணும். நான் போய் சொல்ல. அதனால் இங்கே இருக்க எல்லாரும் மேலேயும் சத்தியமாக இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மாஸ் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார், படம்லாம் ஷூட் ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதோட ஆடி லான்ச்சில் அந்த படத்தோட டைட்டில் கேட்டோன்னே இந்த கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எம்ஆர்ஆர் சாரோட மார்க்ஸ் யூஸ் பண்ணது ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு. விஷுவல் பார்க்குறவங்களால அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன். இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை எடுத்து விடுச்சு. ஆனால் இந்த ஆடி லான்ச் தனி ட்ரெய்லராகவும் படமாக வந்துச்சு. வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறாக பேசினாங்க. அது ராமரில் ஆரம்பிச்சு ராமர் தெரியல. நான் விடுதலை எப்போ படம் பார்த்த நாங்கள் ஒன்றா வெற்றி சார் கொடைக்கானல் எப்போ படத்தை ஒரு பார்த்துருந்து செய்தோம் அப்படின்னாப்புல ஷூட் இருக்கும்போதே சார் படம் காட்டுறாரு. அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க. அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டர்கிட்ட கேட்குறது. ஏன்னா அவர் அந்த படத்தில் எவ்வளோ சிந்திச்சு அந்த படத்தை இயக்கியிருப்பார், வேலை செஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும்.
அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்த எனக்கு அது மேலே கருத்து இருக்கா, ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா. நான் என்ன நினைக்கிறேன், இந்த நம்ம விக்ரமன் சொன்ன மாதிரி தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன். நான் பார்த்த வரைக்கும் 2 முகம் கிடையாது அவர்கிட்ட, எந்த மாஸ்க்கும் இல்லை. அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியாக அறையில் பேசினாலும் சரி, எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி மரம் தான் இருக்கார். ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்கே இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்காது. எனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷனுக்கு பகிர்ந்துக்கிறதுல சமமாக நடத்துறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட். ரொம்ப நன்றி. நீங்கள் மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். எல்லாரும் ஸோ மச் பண்ணி. ஸோ அப்போது அந்த சமயத்தில் இந்த ராமர் ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷத்தை மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். எனக்கு எப்போ தான் தெரிஞ்சுது அந்த ஆளுக்கு நம்ம கூட்டவே மாட்டோம். ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏற்றி உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லுப்பானாலே 1 மணி நேரம் பேசுவார் போல இருக்கு. நம்மளை உட்காந்து ஜாலியாக கேட்கலாம். ஸோ ராமர் பேசினா இருக்கட்டும், நம்ம கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும், சுப்ரமணிய சிவா சார் பேசினா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஏதோ சின்ன வயசுல திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வழக்கமாக இந்த மாதிரி வேறு படத்தோட ஆடியோ லான்ச் போனால் போக மாட்டேன். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாது, எதுவுமே தெரியாது, யாரையும் தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்தில் இருப்பேன். நான் ஒரு அந்த மாதிரி சமயத்தில் நான் ஒரு இப்போ ஜிவி பாடினார்ல, ஒரு சிங்கராக பிறந்திருந்தா 2 பாட்டு பாடிட்டு போயிடலாம், ஒரு 2 நிமிஷம் பாடினா கூட்டத்தில் நம்ம பக்கம் திருப்பிடலான்னு தோணும். ரொம்ப கூச்சிட்டு தான் போவேன். நான் முறையாக வேறொரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன்னா அது இந்த படத்தோடு தான். இந்த ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சு, இந்த வேலை பார்த்த மனுஷனா உள்ளுக்குள்ள செம்மையாக அடிச்சுட்டு வந்துருக்காங்க போல இருந்து. மேடையில் நாட்டம் பேசுகிறாங்க. ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க, இப்போ நல்லா பேசினாங்க, நல்லா இருந்தது, வெளியும் தெரிஞ்சுது. அப்புறம் இருக்கிறா இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னன்னு, அவர் எந்த தூணில் இருப்பாரோ தூணில் இருப்பாரோ, ஆனால் படத்தை நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சு பார்க்க ஆசையாக இருக்கேன். மற்றபடி கவின் வாழ்த்துக்கள் கவின். கவின் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப பிடிச்சது. ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனிநபராக பிடிச்சிருக்கு. நம்ம இவர் தான் சொன்னாங்க, நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது முன்ன பின்ன அடி வாங்கலாம். ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு. ஏன்னா எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது, வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும். அப்போது இறங்கும்போது நமக்கு விழுவு அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி விழுந்து வாங்குகிற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எவன் அடித்தாலும் தாங்கலாம் இருக்கணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நம்புங்க. ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது. ஸோ அது படம் கண்டிப்பாக என்றைக்குனாலும் ஓடுற படமாக இருக்கணும், மக்களை போய் சேரணும், அது மாற்றுக்கிறது இல்லை. பட் ஆனால் அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோட சர்வை பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த காலம் பாட்டு நம்புகிறேன். இந்த படத்துல எனக்கு நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த ஃபோட்டோவில் போட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொப்பு சாருக்கும் போட்டுட்டும் எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி கொடுக்குறது. ஏன்னா 8 நாள் கூப்பிட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு, ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க. ஆண்ட்ரியா, நான் சின்ன வயசுல பீச்சில் சிலை பார்த்தேன், அப்புறம் ஆண்ட்ரியா பார்த்தேன், அப்படியே தான் இருக்குது. 2 வருஷமா அது எப்படி தெரியமா, அது உங்களால் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும். எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க? சந்திராவை பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் நர்சஸ் காஃபி ஏதோ ஒரு ஆடில் பார்த்த மாதிரியே இருக்கீங்க. அது ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அது முன்னாடி இதே மாதிரி முடி இருக்கும். நான் அப்பயும் பார்த்துருக்கேன், யாராவது பொண்ணு இப்பயும் அப்படி தான் பார்க்குறேன், யாராவது பொண்ணு. நாளை பின்ன என் பையனும் பாப்பா பொண்ணு யாராவது பொண்ணு. நிஜமாவே அதே அழகுமா தெரியல. வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூமில் படுங்க வாழ்க்கை. நீங்கள்
எனக்கு உங்கள் பேர் கேட்டேன் மறந்துட்டேன். ருஹானி கேசியா பச்சை அவங்க ஹவுஸ் வந்து ஆல் த பெஸ்ட். மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லாதனால நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க. நான் கிளம்புறேன் சார். வெற்றி சார் நான் கூப்பிட்டது ரொம்ப நன்றி சார். எனக்கு அந்த ஐட்டம் சார் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். சார் நீதான் இந்த கை தட்டுறீங்கன்னா அவங்க எல்லாரும் தான் பிடிச்சின்னு இருக்கும். என்னென்ன ஏமாத்துங்க, நானே ஏமாத்துப்பேன். சார் வாழ்த்துக்கள் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கார்டு எடுத்த போது பார்த்தது நீ தான் பண்ணேன்னு சொன்னாங்க, ஒரு நாளில் பண்ணேன்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சார், பார்க்கல சந்தோஷம். வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச். ஜிவி சார், இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை. தேங்க்ஸ் ஜிவி சார். ஆனால் ஒரு முறை சொல்வார், என்னை கூப்பிடுங்க சார்னு. தெரில ஏன் அப்படி பண்ணுறீங்க எனக்கு தெரியல சார். தெரில என்ன மேடை சொன்னால் நீங்களும் எனக்கு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்க. நல்லா சொல்லிட்டு நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. நான் சும்மா தான் சொன்னேன், உங்களுக்காக தான் போய் சொன்னேன். இப்போ நான் நகமாகும் வெற்றிமாறும் உள்ளிட்ட அரங்கம் நிகர் ஆற்றலாளர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான மாலை தமிழகத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ் படத்துடைய பாடல்களும் சரி, முன்னோட்டமும் சரி, அங்கேயும் எனாதபடி எங்கும் மிக பிரகாசமாக வெற்றி நடைபோடும் என்பது அறுதிட்டு உறுதி கூறலாம். வெற்றிமாறன் சார் அப்படி சொல்லணும்னா, அவர்கிட்ட உட்காந்து பேசும்போதெல்லாம் பன்மணி திறன் போட்டால் நன்மணி எதுன்னு பொறிக்க வைக்கணும். ஆனால் அவர் சொல்கிற அத்தனை காட்சிகளும் அத்தனை கதைகளும் அத்தனை நன்மணியாகத்தான் இருக்குது. அப்படிப்பட்டவருடைய பணிப்பார்வையில் உருவாகிய மாஸ் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதோடு மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு தயாரிப்பு நிர்வாகியை ஒரு தயாரிப்பாக சிகரத்தோட உயர்த்திய அந்த மனம் நெகிழ்வுகிறது, ஈரம் ரசிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு உயரிய படைப்பாளை படைத்திருக்கிறார். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே ஜிவி பிரகாசன் சங்கீதலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாலிப இளநெஞ்சங்களை வசையிருக்கும் தேனிய தெல்லு தமிழ் பாடல்களை அள்ளி வழங்கி வருகிற அந்த ஜிவி பிரகாஷுக்கு இன்னும் இன்னும் உயரங்கள் ஓஹோ ஓஹோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயரிய சிகரத்தை தொடுவார். அப்படிப்பட்ட சூழலில் இந்த இயக்குனரை பற்றி சொல்லணும்னு நினச்சா உண்மையிலேயே ஒரு நல்ல எதிர்காலம் வரக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் சொல்லாடல்கள் அமைந்திருக்கிறது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் எவருக்கும் அஞ்சாத திண்கள் கொண்ட ஒரு படைப்பாளியாக கவின் எனக்கு தெரிகிறார். அவர் நடந்துகின்ற ஒரு நடையை பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு ஃப்ரேம் போட்டு மனசில் பதிய வைக்கிறாரு. நல்ல எதிர்காலம் இருக்குது. நல்லவர்களுடைய அறிவுரை ஏற்று அவர் நடை பயின்றால் அவர் செல்லுகின்ற பயணம் சீரான சப்புரிட்ட பயணமாக வெற்றி பயணமாக அமையும் என்பதை அறுதிட்டு உறுதி கூறலாம். இந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மாஸ்க் படங்களா எனது குடும்ப விழா போன்று தான் நின்றிருக்கின்றது. ஒரு பில்லராக இருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பில்லராக இருக்கக்கூடியது ஜிவி பிரதர். ஏன்னா ஜிவி பிரதர் என்னோட பிரதர் தான் கூப்பிட்டு அடிக்கடி பேசும்போதும் இன்னைக்கு எப்படி பேசிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி ஜிவி பிரதர் பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க உடனே வந்து ஆடுகளத்தில் எப்படி ஒரு இம்பாக்ட் வந்துச்சோ அந்த இம்பாக்ட் வந்து சூர்யா பிரதர் இந்த சாங்கில் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி அந்த ஒரு ஐட்டம் சாங்ஸும் ரொம்ப எக்ஸலன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரிவெஞ்ச் ஆஃப் த மூட்ஸ் இவர்